கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு இங்க வேலைக்கெல்லாம் போறீங்க? ஆமாங்க, ஒரு போன் இருந்தா போதும். இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணி 20 ல இருந்து 25 வரைக்கும் நீ சூப்பரா மணி earn பண்ணலாம்டா. This is an awareness video for peoples and for influencers who promote these kind of things. இப்போ ஒரு போனை வச்சுட்டு மந்த்லி 20 ல இருந்து 25K வரைக்கும் earn பண்ணலாம்னா டே அண்ட் நைட் வெயில்ல கஷ்டப்படுறவங்க, அப்புறம் ஒரு ஸ்கில்ல ஃபுல்லா கத்துக்கிட்டு அது மூலயமா காசு சம்பாதிக்கிறவங்க என்ன பைத்தியக்காரங்களா? 12th நல்லா படிச்சு நல்ல காலேஜ் சேர்ந்து எல்லா பேப்பரையும் ஒரு அரியர் இல்லாம கிளியர் பண்ணி அதிக சிஜிபி இருக்கணும்ட்டு அதிக கிரேட் எடுத்து கொடுக்குற எல்லா அசைன்மெண்ட்டுமே ப்ராப்பரா முடிச்சு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு பயத்துல இருந்து ஒரு கம்பெனியை ஏறி இறங்கி கடைசியா ஒரு கம்பெனியில போய் பிளேஸ் ஆகி எப்படியோ ஒரு வேலை கிடைச்சிச்சு நம்மளே எப்படியோ சம்பாதிக்கிறோம்னு யோசிச்சுட்டு இருந்தா நீ கரெக்டா டைப் பண்ணிட்டாலே அவங்க வந்துட்டு மணி வந்துட்டு கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்தியால ஆவரேஜா 3 to 4 lakh ஃப்ரெஷர்ஸ் வந்து 20 ல இருந்து 20K சேலரிக்கு தான் பிளேஸ் ஆறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மணி மேக்கிங் இஸ் நாட் தட் ஈஸி. வீட்லயே சும்மா கேப்சா டைப் பண்ணி எல்லாம் காசு சம்பாதிக்க முடியாது. இவங்க சொன்ன ஆப்பை டவுன்லோட் பண்ணி உள்ள போனேன். இதுல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இவங்க வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் கம்பெனின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி பேமெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்புறம் மெயில் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் டெமோவா 4 கேப்சா எழுத சொன்னாங்க. எழுதி முடிச்சுட்டு பார்த்தா காசு 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 கோல்டு சில்வர் பிளாட்டினம்னு 3 பிளான் இருக்கு. அதுல கோல்டு பிளானோட காஸ்ட் எவ்வளவுன்னா 7000. இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னா 500 ரூபாய் மட்டும் கட்டி கேப்சர் எழுத ஆரம்பிக்கலாமா, மீதி அமௌண்ட் வந்து நம்ம சம்பாதிக்க அதுல இருந்து எடுத்துப்பேன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க கொடுக்குற ஃபர்ஸ்ட் பிளானை மட்டும் எடுத்துக்கலாம். அதோட பிரைஸ் எவ்வளவுன்னா 6999, அதாவது 7000 ரூபாய். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, 1500 கேப்சர் எழுதுனா நமக்கு 75 rupees தரேன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு நம்ம 499 கட்டி அந்த பிளானை வாங்கிட்டு மீதி அமௌண்ட் வந்து நம்ம டைப் பண்ணி ஏர்ன் பண்ற காசுல எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இப்போ இந்த பிளானை நான் வாங்குறேன்னு வச்சுக்கலாம். டெய்லி 1000 கேப்சர் நான் டைப் பண்றேன்னு வச்சுக்கலாம். 150 நாள் இந்த மாதிரி 1000 கேப்சர் டைப் பண்ணா எனக்கு வந்து 7500 rupees வரும். அந்த 7500 rupees அவன் எடுத்துட்டு போயிடுவான். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நீங்க 4 to 5 months டைப் பண்ணீங்கன்னா உங்க டைமும் வேஸ்ட் ஆகும், அப்புறம் உங்க மணியும் லூஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆப் எல்லாம் 3-4 மாசம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா காசையும் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து கொலாபரேஷன். இப்போ என்ன பாயிண்ட்னா, ஜூலை 18th ல இருந்து ஆகஸ்ட் 5 வரைக்கும், அதாவது வெறும் 19 daysல 165 இன்ஃபுளுசர்ஸோட கொலாப் பண்ணிருக்காங்க. இதுல ஆகஸ்ட் 5 மட்டும் 40 இன்ஃபுளுசர்ஸோட கொலாப் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல இவங்க ஆப் ரிவ்யூஸ் பார்த்தேன். ஏண்டா கண்டுபிடிக்கிற மாதிரி அதை ஏமாத்துவீங்க? எல்லாம் நம்ம ஆளுங்கடா, ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. ஒரே ஸ்கிரிப்ட கொடுத்து வேற வேற அக்கௌண்ட்ல இருந்து ரிவ்யூ செஞ்சிருக்காங்க த இன்ஃபுளுசர்ஸ். இப்போ இவங்க ட்ரஸ்டபிள்னு சொல்றாங்க, அப்புறம் நிறைய பேர் இதை டவுன்லோட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ப்ரொமோஷன் வீடியோ பாக்குறேன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் உண்மையா போயான்னு டவுட் வரும்போது இவங்க ட்ரஸ்டபிள்னு சொல்றதுனால எனக்கும் அந்த ஆப் மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அதனால என்ன ஆகும்னா, எனக்கும் அந்த ஆப்பை யூஸ் பண்ணணும்னு தோணும். அப்புறம் இந்த 165 இன்ஃபுளுசர்ஸோட டோட்டல் ஃபாலோவர்ஸ் கவுண்ட் எவ்வளவுனா 4,11,32,000 ஃபாலோவர்ஸ். வெறும் 19 daysல 4 கோடி மக்கள் கிட்ட போய் இந்த ஆப் ரீச் ஆயிருக்கு. அதுல 3 crores மட்டும் எடுத்துக்கலாம். அதுல 1%, அதாவது 3 lakh people மட்டும் இவங்க சொல்றதுனால இன்ஃபுளுன்ஸ் ஆகி மொத்தம் 7,000 போடாம வெறும் 500 ரூபாய் மட்டும் கொடுத்து அந்த பிளானை வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ஆப்புக்கு 15 கோடி போய் விடுது. அந்த 15 கோடியில பாதி அமௌண்ட் அந்த இன்ஃபுளுசர்ஸ்க்கும் மற்ற விஷயத்துக்கு செலவு பண்ணியிருந்தாலும் மீதி பாதி அமௌண்ட் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இப்போ உங்க கையில இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னா அதை கரெக்டான வேலை யூஸ் பண்ணுங்க. உங்களால சம்திங் கெயின் பண்றதுனாலதான் எல்லாரும் உங்களை ஃபாலோ பண்றாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, தப்பான விஷயத்த ப்ரொமோட் பண்ணி இது ட்ரஸ்டபிளா இருக்குன்னு சொல்லி அவங்களை லாஸ் ஆக்குறீங்க. ஆல்வேஸ் யூஸ் தி பவர் இன் ரைட் வே. அதிக காசு தராங்கன்ட்டு இந்த மாதிரி விஷயத்த ப்ரொமோட் பண்ணீங்கன்னா இட் வில் நாட் ஓன்லி அஃபெக்ட் them, இட் வில் அஃபெக்ட் their families too. நான் மறுபடியும் சொல்றேன், பிஃபோர் சோஷியலி இன்ஃபுளுன்சிங் someone, be socially responsible. இப்போ புதுசா காலேஜ் போறவன் அவங்க வீட்டுல காசு கேட்க கூடாது, நம்மளே ஆன்லைன்ல ஏதாவது ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸோ ஆடையோ பார்த்தான்னா அவனுக்கு அது பண்ணணும்னு தான் தோணும். அப்புறம் வீட்டுல ஹோம் மேக்கரா இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆப்பையோ ப்ரொமோஷன்ஸோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் அதை பண்ணணும்னு தான் தோணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஏமாற நம்மளை ஏமாறிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி டைப் பண்ணி எல்லாம் காசு ஏர்ன் பண்ண முடியாது. அப்புறம் காசு ஏர்ன் பண்றது அவ்வளவு ஈஸியும் இல்லை. அப்புறம் இந்த மாதிரி விஷயத்துல டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு ஸ்கில்ல ப்ராப்பரா கத்துக்கோங்க. இனிமே இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.